நம்ம எல்லாருமே திருஷ்யம் படம் பார்த்திருப்போம். அதுல என்ன நடக்கும்? ஒரு குடும்பத்துல அசம்பாவிதம் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த அப்பா அந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதுதான் கதை. ஆனா இங்கேயோ தன்னோட குடும்பத்துடைய நல்லதுக்காக இங்க ஒருத்தர் தன்னுடைய அப்பாவையே தான் குடும்பத்தோட சேர்ந்து போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாருங்க. அப்படி கூட தன்னோட மனைவி, தன்னுடைய மகன், தன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் அந்த வயசான அப்பாவை போட்டு தள்ள முயற்சி பண்றாங்க. அது எதுக்கு? எதனால இவங்க இப்படி பிளான் பண்ணாங்க? அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அதிர்ச்சியான சம்பவங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நொடியும் பரபரப்பா இருக்கிற மாதிரி ஒரு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். பாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான படங்க இப்போ ஓடிடியில தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்கு. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், துக்கமான ஒரு நாள். ஒரு பக்கம் தலை பர்த்டே, இன்னொரு பக்கம் ரொனால்டோவுடைய லாஸ்ட் வேர்ல்டு கப் மேட்ச். நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ரொனால்டோ வேர்ல்டு கப்பே ஜெயிக்காமலாம் போயிடல. பங்களாதேஷ் மாதிரி இருக்கிற ஒரு போர்ச்சுகல் நாட்டை தூக்கி புடிச்சு இங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பல யங்ஸ்டருக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காரு. இப்ப அந்த ரொனால்டோவை ரோல் மாடலா வச்சு இதுக்கப்புறம் பல ரொனால்டோகள் உருவாகலாம். ஃபெயிலியர் தான் வாழ்க்கையில சக்சஸுக்கான பாதையை காமிக்கும். அதை இந்த ரொனால்டோ கொடுத்திருக்காருன்ற மாதிரி நம்புறேன். சரி வாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஜேசிபி ஓட்டிட்டு இருக்கிறது தான் முரளி. இவருடைய சொந்த ஜேசிபி எல்லாம் இல்லைங்க. ஜேசிபி ஓட்டுற ஒரு வேலைக்கு தான் போவாரு. இப்போ ஒரு குளத்தை தூர்வாடுற ஒரு வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதும் அந்த குளத்துக்குள்ள இருந்து அவருக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்குதுங்க. அதை வெளியில யாருக்கிட்டையுமே சொல்லாம டக்குன்னு ஒரு கோணிப்பையில மூடுறாரு. இப்ப அந்த கோணிப்பையை எடுத்துக்கிட்டும் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. முரளிக்கு ஒரு வயசான பாட்டியோ ஒரு தாத்தாவும் இருப்பாங்க. அவங்க கிட்டயும் எனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு, அதனால அந்த பொக்கிஷத்தை நம்ம வீட்டுல இருக்கிற அந்த பெட்டியில வைக்கிறேன், தயவு செஞ்சு இதை பத்தி யாரும் வெளியே சொல்லாதீங்க, பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிட்ட அந்த பெட்டியோட சாவியும் வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த பெட்டிலையும் போடுறாங்க. இப்ப அந்த முரளியோடைய பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் அது என்ன பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க ஆசை இருக்குங்க. அதனால பேரன் போனதுக்கு அப்புறம் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு சாமி சிலை இருக்குங்க. அதுவும் தங்கத்துல இருக்கு. அதை பாக்குற அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆல்ரெடி பயபக்தியோட இருக்கிற அந்த பாட்டி அந்த சிலையையும் வணங்கிட்டு அதே பெட்டியில அந்த சிலையை போட்டு பூட்டிடுறாங்க. கட் பண்ணா இப்போ வெங்கட்ராமன் அப்படின்ற மாதிரி ஒரு வயசான தாத்தாவை காமிக்கிறாங்க. நான் சொன்ன அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு வயசான தாத்தா தாங்க இவரு. இவருக்கு ஞாபக மறதி நோய் அதிகமா இருக்கோங்க. இப்ப கூட ஒரு டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம அங்க இருந்து போறாரு. அத்தா இப்படிதான் நேத்து நல்லா பேசிட்டு காசு கொடுக்காம போயிட்டேன், இன்னைக்கும் அதே மாதிரி ஃபாலோ பண்ற பத்தியா அப்படின்ற மாதிரி டீ கடைக்கார சொன்னவனதான் அவருக்கு ஞாபகம் வந்து அந்த காசை கொடுக்குறாரு. இப்ப இந்த படத்துடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் அந்த வெங்கட்ராமன் ஒரு தாத்தா சொன்ன பாத்தீங்களா, அவரோட பையங்க பேரு சித்தார்த், இது அவரோட மனைவி. இவங்க தான் நம்ம ஹீரோயின். 2 பேருமே விவசாய நிலத்துல வேலை பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு விளைச்சல் அதிகமா இருக்கு போல இருக்கு. அதனால 2 பேருக்கும் சந்தோஷங்க. இந்த பஞ்செல்லாம் உற்பத்தி பண்ற ஒரு விவசாயத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்படி அந்த பொண்ணு காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க பொண்ணை காமிக்க, அப்படி அவங்க படிச்சுட்டு இருக்க அந்த காலேஜ்ல ஒரு வாத்தியார் இருப்பாருங்க. அந்த வாத்தியார் ரொம்ப நாளாவே அந்த பொண்ணை ஒன் சைடா காதலிச்சுக்கிட்டும் இருப்பாரு. இவங்க லைப்ரரி போனாலும் கேண்டீனுக்கு போனாலும் அங்கிட்டு அந்த வாத்தியார் வந்து உக்காந்துருவாருங்க. அப்புறம் பையன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அந்த பையன் ஆட்டோ வாட்டுற வேறு வேலையை தான் பார்ப்பான். ஊருக்குள்ள ஒரு சின்ன ஷேர் ஆட்டோ மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஆட்டோவை தான் ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஷேர் ஆட்டோ அப்படின்றதுனால நிறைய பேரை ஏத்தி இப்போ அந்த ஆட்டோவே ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கோங்க. எப்படின்னா காசை ரெடி பண்ணி புதுசா ஒரு ஆட்டோ வாங்கணும் அப்படின்ற மாதிரியும் நினைப்பான். கட் பண்ணா ஓப்பனிங் சீன்ல ஒரு பாட்டியம்மாவை காமிச்ச பாத்தீங்களா, அந்த பாட்டியம்மாவை காமிக்க அவங்களும் இப்போ சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்போ சாமி கிட்ட இருந்து திடீர்னு ஒரு அருள் கிடைக்குதுங்க. அப்பதான் தன்னுடைய பேரான அந்த முரளி இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு சாமி சிலையை கொண்டு வந்து வச்சிருப்பான்ல, அப்படி அந்த சாமி சிலையை கொண்டு வந்து வீட்டுல பதுக்கி வச்சிருக்கிறதுலாம் மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி உணர்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு பஞ்சாயத்துல இருந்து ஒரு அழைப்பு வருது. அவரை இப்போ பஞ்சாயத்து முன்னாடியும் கூப்பிடுறாங்க. பஞ்சாயத்துல எல்லாரும் உக்காந்துக்கிட்டு ஹீரோ கிட்டையும் பல கேள்விகள் எழுப்புறாங்க. அதாவது ஹீரோ அங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாருங்க. அந்த கடன் எல்லாம் இப்ப வரைக்குமே திருப்பி கொடுத்துருக்க மாட்டாரு. ஏயா காலங்கள் போய்கிட்டே இருக்கு, கடனையும் திருப்பி கொடுக்க மாட்டார, வயல்ல நல்ல விளைச்சல் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். சரி இப்போ விளைச்சல்ல வர 80% பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடு, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் அங்க கேட்க ஹீரோ அதுக்கு நிறைய பிளான் வச்சிருப்பாரு. இப்போ இவங்க கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம்னா நம்ம பண்ண பிளான்லாம் நாசமா போயிடுமேன்ற மாதிரி நினைக்கிறாரு. கடன்காரங்களோ அப்ப நாங்க நாசமா
போனா பரவாயில்லையா, எவ்வளவு நாள் தான் கடனை கொடுத்துட்டோம் நாங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது, ஒழுங்கா எங்களுக்கு 80% திருப்பி கொடுக்கலன்னா அவ்வளவுதானு மிரட்ட. இப்போ ஹீரோவும் சரி ஓகேங்க ஐயா, அறுவடை பண்ற காசு 80% உங்களுக்கு கொடுத்து அந்த கடனை அடைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோ தான் மனைவியோட வீட்டுக்கு வர, வேலைக்கு போன பையனோ காலேஜுக்கு போன பொண்ணோ வீட்டுக்கு வந்துடுறாங்க போல. அப்படி பையனோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போதோ, விளைச்சல் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டப்பா, எனக்கு ஆட்டோ வாங்கறதுக்கு காசு வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தல, அதுல எனக்கு ஒரு பங்கு கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கும் அங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பொண்ணு வேற காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் வந்துட்டு இருக்கு, அது இல்லாம டியூஷன் வேற சேரணும், அதுக்கு வேற காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதுலயே இவருக்கு பயங்கர பிரஷர் ஆகுதுங்க. இவருக்கு என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியல. இது போக தான் அந்த வீட்டுல வெங்கட்ராமன் அப்படின்ற அந்த தாத்தா வேற இருப்பாருங்க. அவர் எப்பவுமே கரிசோறு வேணும் கரிசோறு வேணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அப்படி நல்லா சாப்பிடுறது, அதுக்கப்புறம் கக்கூஸ்ல போறது, அதுதான் அந்த தாத்தாவுடைய முழு நேர வேலை. இப்போ ராத்திரி ஒரு பெரிய பாரத்தோட தான் நம்ம ஹீரோ தூங்க முடியாம தவிக்கிறாருங்க. அவங்க மனைவியும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல அந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, முரளியோட பாட்டி, அவங்களுக்கும் இந்த மாதிரி சாமி சிலையை கொண்டு வந்து வச்சதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு அருள் வந்திருக்கும்ல, அந்த அருள்னால அந்த சாமி சிலைய மறுபடியும் அவங்க தூக்கிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படி ஊருக்குள்ள இருக்கிற ஒரு குளத்திலையும் அந்த சாமி சிலைய தூக்கி போடுறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவுடைய மகனை காமிக்கிறாங்க. அவரு அதே ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை காதலிப்பாருங்க. அந்த பொண்ணுக்குமே இவரை கொஞ்சம் லைட்டா பிடிச்சுதாங்க போயிருக்கோம். இப்ப அந்த கிராமத்துல ஒரு துக்கமான சம்பவம் நடக்குது. அதாவது அந்த ஊர்ல இருக்கிற அந்த முரளியோடைய பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வயசாகி போய் சேர்ந்துடுறாங்க. ஊருக்காரங்க எல்லாரும் அங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல இந்த வெங்கட்ராமன் தாத்தா வேற உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பாட்டியுடைய பேர முரளி இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் பாட்டிய அடக்கம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுல அந்த பெட்டியில வச்சிருக்கிற அந்த சாமி சிலைய எடுக்கலான்னு வந்தா அந்த சிலைய காணோம். என்ன பண்றதுன்னு அவருக்கும் ஒன்றும் புரியல. தன்னோட தாத்தா கிட்டையும் பாட்டி அந்த சிலையை எங்க வச்சான்னு கேட்க அவருக்கும் ஐடியா இல்லைங்க. அட பாவி கிளவி, நியாயமா இங்க வச்சிருந்த சிலையை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு போய் சேர்ந்துட்டியே, இப்ப நான் எங்க இருந்து தேடுவேன் அப்படின்ற மாதிரி இவருக்கும் ஒரு மாதிரி பிரஷர் ஆயிடுது. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பஞ்சுகள் எல்லாத்தையுமே அறுவடை பண்றாங்க. அப்படி ஒரு லாரி முழுக்க பஞ்சுகள் நிரப்பினபடி அவ்வளவு மூட்டைகள் தேடுதுங்க. இதை மட்டும் கொண்டு போய் வித்துட்டு வந்தா பயங்கரமான காசு பார்க்கலாம். இதையே நம்ம ஹீரோ பெரிய சந்தோஷத்தோட அதை விற்கிறதுக்கும் அப்படியே டவுனுக்கு வராரு. ஆனா அங்கிட்டு பார்த்தாலும் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்குங்க. அதனால அந்த ஃபேக்டரியை மூடி வச்சிடறாங்க. இவருக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும் அந்த ஃபேக்டரியிலேயே தங்க ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா அந்த பஞ்சு மூட்டைய வேற லாரியில கொண்டு போயிருப்பாருல, அந்த லாரிய பக்கத்துல இருந்தே கவனிச்சுக்கிறாரு. எங்கன்னா போய்தா யாருன்னா அந்த லாரியை தூக்கிட்டு போயிட போறாங்க, பஞ்சு மூட்டைலாம் போயிட போகுதுன்ற மாதிரி கொஞ்சம் பயப்படுறாரு. அப்பா பாவம் ரொம்ப நாளா இங்கேயே இருக்காரேன்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவர் பையன் இப்ப அங்க வர, அப்பா நீ இன்னைக்கு ஒரு நாளாச்சு வீட்டுல போய் தூங்குப்பா, ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும் இந்த ராத்திரி நான் லாரிய பாத்துக்கிறேன்னு சொல்லி பையனும் அங்க இருந்து ஹீரோவை அனுப்புறான். இன்னொரு பக்கம் இந்த வெங்கட்ராமன் தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த பாட்டியுடைய உடம்ப அடக்கம் பண்ணிட்டு அப்படியே தன்னோட வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்க, அப்ப அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. ஆனா அது என்ன அப்படின்ற மாதிரி தெரிய மாட்டுது. ஏன்னா அவருக்கு ஞாபகப்படுத்தி நோய் அதிகமா இருக்கும்ல. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் பையன் லாரியை பார்த்துப்பாருன்னு பார்த்தா தான் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு சரக்கு கடையில சரக்க போடுறதுக்காக போயிடுறாருங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே ராத்திரி அப்படியே பயங்கரமா காத்தடிக்கிறதையும் மழை பெய்யறதையும் தான் வீட்டுல இருந்து பாக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் துடிச்சு போயிடுது. தான் மனைவி கிட்டையும் பஞ்சு மூட்டையை வேற வெளியிலேயே விட்டுட்டு வந்தேன், நம்ம பையனை நம்பி தான் விட்டுட்டு வந்தேன், ஒரு வேலை நடந்துருச்சுன்னா எல்லாமே நாசமா போயிடுமேன்ற மாதிரி பயப்பட, அதெல்லாம் இல்ல பையன் பார்த்துப்பான்ற மாதிரி மனைவி சொல்ல, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் வண்டி எடுத்துக்கிட்டோம் அந்த மழையில நனைஞ்சபடி அந்த இடத்துக்கு போறாருங்க. ஆனா அங்க போய் பார்க்கும் போதோ தான் பையன் சரக்கு கடையிலேயே சரக்க போட்டு தூங்கிட்டு இருக்கிறதோ, இன்னொரு பக்கம் அந்த பஞ்சு மூட்டைகள் எல்லாத்தையும் மழையில நனைய விட்டுறாங்க. அதனால அந்த பஞ்சு மூட்டை எல்லாமே வீணா போகுது. அவரால் அதை எதையுமே இப்போ விற்க முடியாதுங்க. அவ்வளவுதாங்க, எல்லாம் நாசமா போச்சு. இத்தனை வருஷம் உழைப்பு எல்லாம் வீணா போச்சு. அவரோட கடனையும் திருப்பி அடைக்க முடியாது, பொண்ணுக்கும் பையனுக்கும் எதுவும் செய்ய முடியாது. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்துல கைத்த தொங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்காக அங்க ஒரு இடத்துலயும் ஏறி நிக்க, அப்படி தொங்கலான்னு போறதுக்குள்ள ஊருக்காரங்களா வந்து அவரை காப்பாத்துறாங்க. இப்ப அவரை ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் அனுமதிக்கப்படுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவுடைய குடும்பம் அங்க எல்லாரும் உட்காந்து கதறி அழுதபடி இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே ஹீரோவுடைய வீட்டு வாசல்ல வந்து உட்கார, யோ கடனை கொடுக்க முடியலன்னா இப்படிதான் தொங்குவியா, அப்புறம் போலீஸ்காரங்க இவங்க அவங்கன்னு சொல்லி எங்களுடைய உசுரை போட்டு வாங்குவானுங்க. பாரு இப்போ உன் விளைச்சலும் நாசமா போச்சு, அதனால உன் வயல்கள்லாம் எங்களுடைய பேருக்கு எழுதி வச்சிரு,
இதை தவிர்த்து வேற எந்த வழியும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப ஹீரோக்கு பயங்கர பிரஷர் ஆகுது. அவங்க கிட்டயும் 1 மாசம் டைம் கொடுங்க, அதுக்கு மேலேயும் எதுவும் ஒத்து வரலனா என் வயல்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுக்கறதா சொல்லி கடங்காரங்களை அங்க அனுப்புறாரு. இப்ப ராத்திரி அதே சோகத்தோட தான் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோவுடைய மகள் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களுமே அப்பா நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க, வயல்களை நம்ம வித்துடலாம், வித்து அந்த கடனை அடைச்சிட்டு நம்ம எல்லாருமே டவுன்ல போயிட்டு செட்டில் ஆயிடலாம், சிட்டில போயிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்தா கூட நம்மளால பொழைச்சிக்க முடியும்பா, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவுமே ஒரு யோசனைக்குள்ள போறாரு. இன்னொரு பக்கம் அந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோடைய அப்பா, அவருமே என்ன ராத்திரி 8:30 மணி ஆச்சு இன்னும் சாப்பாடு போடல, நல்ல கறி சாதமா சமைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவர் எவ்வளவு ஒய்யாரமா வாழ்றாருன்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அவர் மேல கோவம் வருது. ஹீரோ ராத்திரி அப்படியே தான் மனைவி பக்கத்துல படுத்துட்டு இருக்கும் போதோ நான் அந்த கைத்துல தொங்க போனேன், என்னை ஏன் தடுத்த, அப்படியே போயிருந்தேனா விவசாயி ஒருத்திய இந்த மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான்னு சொல்லி அரசாங்கத்துல இருந்து காசு கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் போன வாட்டி நம்ம ஊர்ல ஒருத்தர் இப்படி போகும்போதோ அதுக்கு காசு கொடுத்தாங்க, அந்த காசை வச்சு நம்ம கடனை அடைச்சி அதுக்கப்புறம் நீங்களாம் நிம்மதியா வாழ்ந்துருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க எங்க உங்க உசுரை கொடுத்துதான் அதெல்லாம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மனைவியும் ஜன்னல்ல வந்து நின்று அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. என்னத்தை முறைச்சு பாக்குறான்ற மாதிரி ஹீரோவை எட்டி பார்க்க உங்க அப்பா இங்க இருந்து குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காரு, பேசாம அவரை போட்டு தள்ளிடலாம், இல்ல அவரே போய் சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு அரசாங்கத்துல இருந்து காசு கொடுப்பாங்களே அந்த காசை வச்சு நம்ம கடனை அடைச்சிடலாம், நிம்மதியாவும் வாழலாம், என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவருக்கும் வயசாயிடுச்சு தானே, நம்மளாம் எதுவும் பண்ண தேவையில்ல, நானே அவர்கிட்ட பேசி அவர் வாழ்க்கையை முடிச்சுக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ தான் அப்பா கிட்டயும் உட்காந்து பேசுறாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டவன அந்த தாத்தா பயங்கரமா ஷாக் ஆகுறாருங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா, எனக்கும் வயசாயிடு தானே இருக்கு, குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, அதனால நான் என் வாழ்க்கையை அழிச்சுக்கிறேன், ஆனா கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப அப்பாவே இதுக்கு சம்மதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதும் நம்ம ஹீரோ பயங்கர சந்தோஷப்படுறாரு. அப்பா கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்காருல, அதனால அந்த கொஞ்ச நாள் நம்ம அப்பாவை ரொம்ப ஒய்யாரமா சந்தோஷமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இந்த விஷயத்த தான் மனைவி கிட்டையும் வந்து சொல்ல இப்ப அவங்க மனைவியும் காதுல இருக்கிற ஒரு கம்பலை அவிழ்த்து கொடுத்து உங்க அப்பா கொஞ்ச நாள் இருக்கிற சமயம் வரைக்கும் இந்த கம்பலை வச்சு இது மூலயமா அவருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவோ அந்த கம்பலை எடுத்துட்டு வந்து அடக்க வைக்கிறாருங்க. இப்ப அந்த காசுல தான் அப்பாக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்குறாரு, அப்பா கேட்ட அந்த கோழிக்கரையை சமைச்சு கொடுக்குறாங்க, எந்நேரமும் பிரியாணியா வாங்கி போடுறாங்க. அப்படி ரொம்ப சந்தோஷமாவே பல நாட்கள் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பாத்துக்கிறாரு. அப்படிதான் ஒரு நாள் காலையில ஹீரோ அப்படியே வெளியே வந்து பார்க்கும் போதோ தான் அப்பா பெட்ல இருக்கிறத காணுங்க. தான் மனைவியை கூப்பிட்டோம், அப்பா காணோம், எனக்கு தெரிஞ்சு அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அங்க ஒரு மாதிரி அழுகுறாங்க. இப்ப அப்பா எங்க போனாருன்ற மாதிரி ஹீரோவும் தேடி அப்படியே போகும்போது தான் எதிர்க்க ஒருத்தன் நடந்து வராங்க. அவனும் டே உங்க அப்பா கொல்லைக்கு போயிருக்காரா, சொம்பு எடுத்துட்டு போக மறந்துட்டாராம், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அப்ப அவர் எதுவுமே பண்ணலையான்னு சொல்லி இப்ப அந்த கொல்லைக்கும் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறாருங்க. இங்க வீட்லயோ ஹீரோயின் உட்காந்து கதறி அழுதபடி இருக்காங்க. ஆனா அங்கிட்ட அந்த தாத்தா வரத பார்த்தோம் அந்த அழுகையை நிப்பாட்டிடுறாங்க. இங்க அந்த காலேஜை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களையும் அங்க ஒரு வாத்தியார் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரியோ அவர் மனசுக்குள்ள இருக்கிற காதலை வெளிப்படுத்துற மாதிரியெல்லாம் காமிக்கிறாங்க. இங்க முரளிய காட்ட முரளி எப்படின்னா அந்த பொக்கிஷத்தை தேடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பாட்டி அந்த ஊருக்குள்ள எங்க மறைச்சு வச்சிருப்பான்ற மாதிரி எல்லா இடத்துலயும் தேடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த தாத்தா அந்த பாட்டியுடைய உடம்ப அடக்கம் பண்ணிட்டு வரப்போ ஒரு சம்பவம் பண்ணிருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அது ஆக்சுவலி என்னன்னா இந்த தேடிட்டு இருக்கிற பொக்கிஷம் எங்க இருக்குன்னு அந்த தாத்தாக்கு மட்டும் தாங்க தெரியும், அது அவர் நேர்லயே பார்த்திருப்பாரு, அதுதான் அந்த சம்பவம். இங்க அந்த ஆட்டோக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோடைய மகன், அவரு இப்போ தான் காதலியை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. தான் காதலிக்கிட்டையும் கூடிய விரைவில் வேற ஒரு ஆட்டோவை நான் வாங்கிடுவேன், அந்த ஆட்டோ வாங்கி ஓட்டினா கண்டிப்பா நிறைய சவாரி அடிப்பேன், டவுனுக்கெல்லாம் போய் ஓட்டுவேன், லைஃப்லயும் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ ஹீரோவுடைய பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணணும், அதுக்கு காசை சேர்க்கணும், என்ன பண்றதுன்னு அவருக்கும் ஒன்றும் புரியல. வீட்டுல வேற எந்நேரமும் கலவரம் வந்துகிட்டே இருக்கு. பெத்த புள்ள வேற ஆட்டோ வாங்கி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு துப்பு இல்ல, பொண்ணுக்கு எதனா பண்றதுக்கு கூட துப்பு இல்லைன்ற மாதிரிலாம் அப்பா ஒரு மாதிரி கேட்க இதெல்லாம் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த சோகத்தோடைய தான் மனைவியோட ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போதோ ராத்திரி இருந்து பாக்குறாரு. தான் அப்பா இருக்காருல அந்த வெங்கட்ராமன், அவரு ராத்திரி அப்படியே எழுந்து எங்கேயோ நடந்து போறாருங்க. ஒரு வேளை வீட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து அன்னைக்கு நம்ம அப்பா கிட்ட கேட்ட மாதிரி அப்பா ஒரு வாழ்க்கையை முடிச்சுக்க தான் போறாரு போல இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் நினைச்சுக்கிறாங்க. இப்ப அந்த தாத்தாவையே ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இவங்க 2 பேரும் பின்னாடியே போறாங்க. அவரும் நடக்கிறாரு நடக்கிறாரு நடக்கிறாரு. ஒரு கடத்துல அங்க ஒரு கிணறு இருக்குங்க, அந்த கிணத்துலயும் போயிட்டு ஜம்ப் பண்ணிடுறாரு. இதையும் ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்து கதறி எழுதபடி நிக்க பார்த்தா இது எல்லாமே கனவுங்க, எல்லாமே நம்ம ஹீரோயின் தான் கனவு கண்டிருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே அப்படியே அவங்க வெளியே நடந்து வராங்க. நடந்து வந்தா எப்பவுமே காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிற அந்த தாத்தா இன்னைக்கு எழுந்துக்காம தூங்கிக்கிட்டே இருக்காருங்க. அவங்க
அவங்களுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. சரி எழுந்து பாருன்னு சொல்லி சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோ மாட்டுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. சுத்தி சுத்தி அந்த தாத்தாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பயும் எழுந்துக்கல. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோயினே வந்து எழுப்பி பாக்குறாங்க. அப்பயும் அவர் எழுந்துக்கல. அப்பதான் அவரு போய் சேர்ந்துட்டாரு போல இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இப்ப அங்க ஊரையே கூட்டிடுறாங்க. ஹீரோயினும் அங்க உட்காந்து கதறி அழுதபடி இருக்க ஊருக்காரங்களாம் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட மகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. எது தாத்தா போயிட்டாரான்னு சொல்லி கையில இருக்கிற பல்ஸை செக் பண்ணி பார்த்தா அங்க அவருக்கு பல்ஸ் இருக்குங்க. அப்பதான் அவரு இன்னும் உசுரோட தான் இருக்காரு, நீங்க தான் தேவையில்லாம பதறிட்டீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ ஊருக்காரங்க எல்லாருமே இந்த குடும்பத்தை பார்த்தே சிரிக்க, அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி உங்களோட ஒரே தமாசுன்னு சொல்லிட்டோம். எல்லாரும் அங்கிருந்து போறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியலைங்க. இப்போ ஹீரோவோட பைக்ல அவங்க மனைவி போயிட்டு இருக்கும் போதோ, எங்க உங்க அப்பா உங்ககிட்ட உண்மையாலே சொன்னாரா இல்லையா? காலங்களும் ஓடிக்கிட்டே இருக்கு. அவரும் அவ வாழ்க்கையை முடிச்சுக்கிற மாதிரி தெரியல. நம்மளுக்கும் கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம வாழ்றதே டிஃபிகல்ட்டா போதுங்க. இன்னொரு வாட்டி அவரை கூட்டு போயிட்டு ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் தான் அப்பாவை கூட்டிட்டு வராரு. அப்படி அப்பா கிட்டையும், அப்பா உனக்கு அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னப்பா சொன்ன? அப்பா அன்னைக்கு தானப்பா சொன்னேன், இது மாதிரி குடும்பத்துல பாரம் அதிகமாயிட்டே போகுது, அதனால என் வாழ்க்கையை நீ முடிச்சுக்கிறேன்ட்டு. அதான்ப்பா பாண்டு கூட இருக்குப்பா, நீ மட்டும் உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டேன்னா எல்லாமே செட் ஆயிடும்பா. என்னப்பா சொல்றேன்ற மாதிரி கேட்க, என்னப்பா நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட அப்படி சொன்னதையே நான் மறந்துட்டேன், எனக்கு எதை பத்தியுமே ஞாபகம் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பா என்ன சொல்ற? உண்மையாப்பா எனக்கு தான் மறதி நோய் இருக்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா அந்த தாத்தா போயிடுறாரு. இப்ப ஹீரோ தான் மனைவி கிட்டயும் வந்து அப்பாக்கு எல்லாமே மறந்துடுச்சு, அவருக்கு மைண்ட்ல எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, அப்பா இப்போ மறதி நோயில இருக்கிறது எனக்கு கூட தெரியாம அவரை நம்பி நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்போ ஹீரோயினும் ஒரு மாதிரி கொதிச்சு எழறாங்க. அட போங்க, அப்ப நம்ம வாழ்க்கையெல்லாம் விடியாது, இதே இருட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க நினைக்க, பேசாம நம்மளே உங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டா என்ன அப்படின்ற மாதிரியும் அங்க கேக்குறாங்க. ஹீரோடைய முகம் மாறுது. மனைவியை திட்டுவாருன்னு பார்த்தா அதுவும் சரிதான், நம்மளே சேர்ந்து அவரை போட்டு தள்ளிலான்னு சொல்ல, இப்ப இது எல்லாத்தையும் ஓரத்துல இருந்து அவங்க பையன் வேற கேட்டுறான். கரெக்டு தான், நம்ம 3 பேரும் சேர்ந்து தாத்தாவை போட்டு தள்ளிடலான்னு அவனும் சொல்றான். இது அவங்க பொண்ணு வேற கேட்டுறாங்க. அப்ப நம்ம 4 பேரும் சேர்ந்து தாத்தாவை போட்டு தள்ளிடலான்னு இவங்களும் சொல்ல, இப்ப அவங்க குடும்பம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அந்த தாத்தாவை போடுறதுக்காகவோ வெயிட் பண்றாங்க. இங்க அந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அந்த பொக்கிஷத்தை எங்கேயோ மறைச்சு வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதை எங்க வச்சாரு அப்படின்ற மாதிரி அப்பப்போ ஒரு யோசனை வருங்க. ஆனா திடீர்னு அது மறந்துடும். இப்ப இவங்க குடும்பத்துல ஒரு பிளான போடுறாங்க. அதாவது சோத்துல விஷத்தை வச்சிடலாம். இல்ல அவர் சோற விட அடிக்கடி சரக்கை தான் போடுவாரு, அதனால சரக்குல விஷத்தை வச்சிடலாம் சொல்லி ஒரு டம்ளர்ல சரக்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷ மாத்திரையும் அது உள்ள போடுறாங்க. ஹீரோயினும் அதை நம்ம ஹீரோ கிட்டயே கொடுத்து, இது உங்க அப்பாக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோவும் ஒரு பயத்தோடைய அப்பா கிட்ட வந்து, அப்பா சரக்க போடுறியா அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இல்லப்பா இன்னைக்கு மூடு இல்லப்பா, இன்னைக்கு அப்படியே தூங்கிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்ல, அட போட்டு தூங்கப்பா அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க அப்பாவை வற்புறுத்தி குடிக்க சொல்றாரு. இப்போ அவரும் அதை கீழே வச்சுட்டு பக்கத்துல ஒரு நாயை குச்சை வச்சு விரட்டுறாருங்க. அப்ப திடீர்னு டம்ளர்ல இருந்த அந்த சரக்கு கீழே ஊத்திக்குதுங்க. அதனால அந்த தாத்தா குடிக்க முடியாம போயிடுது. அப்படி இவங்க போட்ட முதல் பிளான் நாசமா போகுது. இங்க இன்னொரு பக்கம் இந்த ஆட்டோக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோட பையன், அவன் இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜாலியா அவன் லவரோட சுத்திட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க முரளி இருக்காருல அந்த பாட்டியோடைய பேரன், அவர் அந்த ஊர்ல இருக்கிற நிறைய குளங்கள்ல எல்லாம் தேடுறாரு. ஏன்னா அவர் குளத்துல இருந்து தானே எடுத்திருப்பாரு, அந்த பாட்டியும் குளத்துல தானே தூக்கி போட்டிருப்பாங்க. அப்படி தேடி பார்க்கறாரு. ஆனா எந்த குளத்திலையும் இப்ப அந்த பொக்கிஷம் கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோ இப்போ கோவத்தோட வீடு திரும்புறாரு. அப்பா தூங்கிட்டு இருக்கும் போதோ அவரை ஒரே அமுக்கா தலைக்காணியை வச்சு அமைக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காரு. அப்படி தன்னோட 2 பசங்களையும் வெளியில காவலுக்கு போட்டுட்டோம், தான் மனைவியோட சேர்ந்து தலைக்காணியை வச்சு ஒரு அமுக்குறாரு பாருங்க. இதுல அந்த வயசானவர் அப்படியே பேச்சு மூச்சே இல்லாம படுத்துட்டு இருக்காரு. அவள் தான் அவர் கதை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நினைக்க, ஆனா அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த வயசானவர், அதாவது ஹீரோவுடைய அப்பா கடைக்கு போயிட்டு ஒரு கோழியை வாங்கிட்டு வராருங்க. அப்படி வாங்கிட்டு வந்து தான் மருமகிட்டையும் கொடுத்து அதை சமைக்க சொல்றாரு. ஏன்னு கேட்டதுக்கு, ராத்திரி நீங்க குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து என்னை போட்டு தள்ள மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதனால்தான் அந்த திருஷ்டியை கழிக்கணும், அதுக்காக தான் இந்த கோழியை சமைக்க சொல்றேன்னு சொல்ல, இவங்களோட முகம்லாம் அங்க ஒரு மாதிரி மாறுது. இங்க நம்ம ஹீரோவுடைய பொண்ணுகிட்டையும் அந்த வாதியார் வந்து அவர் காதல சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, ஆனா அவங்களுக்குமே படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம், உங்களுக்கும் வயசாகிட்டே இருக்கு, நீங்க என்னை விட 10 வயசு பெரியவங்க, எனக்காக வெயிட் பண்ணி உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க அப்படின்னு பல விஷயங்களை அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த ஆட்டோக்காரனுக்கும் அவனுடைய காதலிக்கும் வேற சண்டை வருதுங்க. ஏண்டா நீ என்னன்னா புதுசா ஆட்டோ ஓட்டுறேன், அதுக்கப்புறம் ஆட்டோவை வாங்கி
டவுன்ல ஓட்டி சம்பாதிப்பேன்ற மாதிரிலாம் சொன்னேன். இப்ப அது எங்க போச்சு? எல்லாம் வாயில வடை சுடுறது தானா அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த ஆட்டோக்காரனுக்கு ஒரு வெறிய ஏற்படுது. இப்போ வழக்கம் போல அந்த தாத்தா ராத்திரி அந்த பொக்கிஷத்தை மறைச்சு வச்ச அந்த இடத்துக்கு வராருங்க. ஆனா மறுபடியும் அவரு எங்க மறைச்சு வச்சாருன்னு தெரியாம ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியே தான் வீட்டுக்கு திரும்ப இப்ப இவங்க குடும்பத்தோட ஒரு விருந்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்றாங்க. அந்த விருந்துல அப்பாவுடைய சாப்பாட்டுல நம்ம விஷத்தை கலந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தான் அவர் போனாருன்ற மாதிரி பேராயிடும். இதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ண இவங்க விருந்துக்கு கிளம்பிட்டு அப்படியே வெளியில வந்து அப்பாவை பார்த்தா அங்க அந்த தாத்தாவை காணோம். இப்ப இவங்க ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த ஊருக்குள்ள அந்த தாத்தாவை தேடி போறாங்க. அப்பதான் அந்த தாத்தா அந்த ஊருக்காரங்களோட சேர்ந்து ஒரு பார்ட்டி மீட்டிங்காக போயிட்டு இருக்காருங்க. அதாவது கூட்டம் சேர்ப்பாங்கல்ல, அப்படி ஒரு மீட்டிங் தான். போனா 500 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்லி போறாரு. அப்பா விருந்துக்கு போலாம் வாங்க. டேய் நான் ஊர் பெரியவனா போயின்னு இருக்கேன், என்னால விருந்துக்கெல்லாம் வர முடியாது. போனா 500 ரூபாய் வரும், நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பெறாரு. இப்போ இவங்களோட இன்னொரு பிளானும் நாசமா போயிடுதுங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆட்டோக்காரனும் என்னடா இந்த தாத்தாவை எதுவும் பண்ண முடியலையேன்ற ஒரு சோகத்தோட ஆட்டோல இருக்க. அப்பதான் எதிர்க்க அந்த பார்ட்டி மீட்டிங்க்கு போயிட்டு அந்த தாத்தா நடந்து வரத பாக்குறான். சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்ல. நேரா தன்னோட ஆட்டோவை கொண்டு போயிட்டு அந்த தாத்தாவை ஒரே மோதி தூக்கிடலான்ற மாதிரியும் வேகமா ஆட்டோவை ஓடிட்டு வரான். ஆனா அந்த தாத்தா கிட்ட வந்ததும் அந்த ஆட்டோ நிக்குதுங்க, ரிப்பேர் ஆகி நின்னுடுது போல. இதையும் அந்த தாத்தா பார்த்து ரொம்ப பயந்துடுறாரு. என்னடா என்ன போட்டு தள்ளதுக்காக வரியா? என் மேல இடிக்கிற மாதிரியே வண்டியை ஓட்டிட்டு வரியே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா உன்னை இடிச்சு தூக்கத்துக்கு தான் வேகமா ஓட்டிட்டு வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீ உஷாராயிட்ட, நீ போய் சேர்ந்தாதான் எங்களுக்கு நிம்மதின்ற மாதிரி அந்த தாத்தாவை ஒரு வழி பண்ணலான்னு வர. டேய் நான் விளையாட்டுக்கு சொன்ன, நீ சீரியஸா பேசுறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதும் இப்ப அந்த ஆட்டோக்காரனான அந்த பேரனும் ஐயோ தாத்தாக்கு அப்போ உண்மைலாம் தெரியல போல இருக்கேன்ற மாதிரி பேக் அடிக்கிறான். சரி தாத்தா வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி ஆட்டோலையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இப்போ ஹீரோக்கு கணக்கு கொடுத்தவங்க மறுபடியும் ஹீரோவுடைய வீட்டை தேடி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட மனைவி இப்போ ஒரு சிக்கன் செய்யறாங்க போல இருக்கு. அந்த சிக்கன்ல ஒரு விஷத்தை கலந்துடுறாங்க. ராத்திரி கிழமை எப்படினாலும் வந்து சிக்கன் கேட்பான், அப்பா அவனுக்கு கொடுத்துடலான்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தான் அப்பா கிட்ட தனியா பேசலான்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த தாத்தா பக்கத்துல உட்கார 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்களா. அந்த சரக்குல அவர் சில உண்மைகள்லாம் சொல்லிடுறாருங்க. ஆனா அப்ப கூட அந்த தாத்தா அதை நம்ப மாட்டாரு. அதாவது உன்னை போட்டு தள்ள நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு பதிலா கடன் கொடுத்தவனா தான் நம்ம பையன் போட்டு தள்ள நினைக்கிறான் போல இருக்குன்ற மாதிரி அந்த தாத்தா நினைச்சுக்கிறாரு. பையனுக்கும் கொலை பண்றதுலாம் ஒரு தீர்வு இல்லப்பா, எல்லாத்துக்கும் இன்னொரு பதில் இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அன்னைக்கு எனக்கு ஒரு தங்க சிலை கிடைச்சது. அந்த சிலை எங்கேயோ நான் மறைச்சு வச்சேன், அது எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு வையேன், குடும்பத்துல இருக்கிற எல்லா பாரமும் நீங்கிடும்னு சொல்ல ஹீரோக்கும் பெரிய ஷாக்கு. என்னப்பா சொல்ற, எங்க அதை வச்சிருக்கன்ற மாதிரி கேட்கறதுக்குள்ள அவருக்கு மறந்துடுதுங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு வராங்க. அந்த தாத்தாவும் சென்டர்ல உட்கார்றாரு. ஹீரோயின் சிக்கன்ல வேற விஷத்தை போட்டிருப்பாங்கல்ல, அது தெரியாம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சிக்கனை எடுத்து அவங்க தட்டுல வச்சுக்க, அவங்களும் சிக்கன்ல கலந்துருக்குன்ற மாதிரி சிக்னலை கொடுக்குறாங்க. இப்ப யாருமே சாப்பிடாம அந்த தாத்தாவை சாப்பிட சொல்ல, ஆனா அவரோ இன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிட்றதா இல்ல, தக்காளி சட்னி கொடுங்க அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி சாப்பாட்டை முடிச்சிடுறாருங்க. நீங்க எதுக்கு சிக்கனை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்க, நீங்க சிக்கனை சாப்பிடுங்கன்ற மாதிரி தாத்தா சொல்ல இவங்களுக்கும் பீதி ஆயிடுது. அந்த வேலையில கரண்ட் போக இப்ப அந்த தட்டுல இருக்கிற சாப்பாட்டெல்லாம் இவங்க கீழே கொட்டி அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு டாக் வருதுங்க. என்னடா இது, தாத்தாவை எதனா பண்ணலான்னு பார்த்தா தாத்தா தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒருவேளை அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சோ அதனாலதான் தப்பிக்கிறாரோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இங்க முரளியை காட்டுறாங்க. முரளி கொதிச்சு போய் இருக்காருங்க. அவர் பல நாட்களா தேடிக்கிட்டு இருக்காரு, இன்னும் அந்த பொக்கிஷம் கிடைக்கல. தன்னுடைய தாத்தா கிட்ட வந்து அவர் சண்டை போடுறாரு. இங்க நம்ம ஹீரோவுடைய மகன் இருக்காரு பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு 2 மட்டமான நண்பர்கள் இருப்பாங்க. அவனும் கூட உட்காந்து சரக்க போட்டுக்கிட்டு சில உண்மைகள் எல்லாம் உளறிடுறான். அதாவது தன்னுடைய தாத்தாவையே அவன் போட்டு தள்ள பாப்பான் பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லிடுறான். அதையும் அவன் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க அந்த தாத்தா வீட்டு வாசல்ல தூங்கிட்டு இருக்கும் போதோ அவரு ஒரு பாம்பு கடிச்சிட்டு போயிடுதுங்க. அவருக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. கார்லயும் ஒரு கட்டை போட்டுக்கிட்டு தன்னோட புள்ளையையும் மருமகளையும் கூப்பிடுறாரு. டேய் என்ன பாம்பு கடிச்சிருச்சுடா, எப்படின்னா என்ன காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இவங்களே இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. இப்போ பாம்பு வேற கடிச்சிருச்சா, இதையே ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அப்பாவோட கதையை முடிச்சிடலான்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. ஆனாலும் அப்பா முன்னாடி காப்பாத்துற மாதிரி நடிக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் நடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட பையன் வேற ஆட்டோல வீட்டுக்கு வர, அவன் வேற குடிச்சிருக்கானா. இப்போ அவனை வேற ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றாரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த தாத்தாவை கூட்டிட்டு போற வழியிலையும் அந்த தாத்தா உருக்கமா ஒரு விஷயத்த சொல்றாருங்க. டேய் என்னை எப்படின்னா காப்பாத்துங்கடா, என் பேத்தியோட கல்யாணத்தை பார்த்துட்டாச்சு நான் கண்ணை மூடிடுறேன்டா, நீங்க இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும் போது என் கண்ணை மூடனா என் கட்டை வேகாதடா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த குடும்பத்துடைய மனசு எல்லாமே மாறுதுங்க. அடைச்ச இவரையா நம்ம போட்டுத்தல பார்த்தோம், எவ்வளவு கஷ்டம் கொடுத்துடுமேன்ற மாதிரி அந்த தாத்தாவை பார்த்து பரிதாபப்பட்டு அவரை காப்பாத்தணும்னு சொல்லி எல்லாரும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படி நல்லபடியா தன்னுடைய அப்பாவையும் ஹீரோ காப்பாத்துறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த தாத்தாக்கு பாம்பு கடிச்சதை பத்தி ஊருக்காரங்க கேள்விப்பட அப்பதான் அந்த
வீடியோவும் லீக் ஆகுது. அதாவது இந்த குடும்பம்லாம் ஒண்ணு சேர்ந்து அரசாங்கத்துல கொடுக்குற காசுக்காக இந்த தாத்தாவை போட்டு தள்ள பார்த்தத அவங்க பேரனே சொல்லியிருப்பான்ல அந்த வீடியோ பார்த்தோம் ஊருக்காரங்க எல்லாரும் இந்த குடும்பத்தை காரி துப்புறாங்க. பணத்துக்காக என்ன வேணா பண்றாங்களேன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஆனா இந்த வீடியோ லீக் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பம் திருந்திடுறாங்க போல. அப்படி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரப்போதுதான் அவங்க பையன் பேசியிருக்கிற அந்த வீடியோவையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. அட பாவி, குடும்பம் மானத்தையே அடகு வச்சிட்டியாடான்னு சொல்லி தான் பையனையும் போட்டு அடிக்கிறாங்க. இங்க ஹீரோவோட பையனுக்கோ பயங்கர கோவம் வருதுங்க. தான் ஃப்ரெண்டு லீக் பண்ணிருப்பான்ல, அவனை போட்டும் அவன் போய் அடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோக்கு கடன் கொடுத்த அந்த கடனாளிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு பயம் வருது. இவனுங்க என்னடா கடனை திருப்பி கொடுக்க முடியாம வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க, அப்புறம் பழியெல்லாம் நம்ம மேல வந்துட போலயேன்ற மாதிரியும் இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்க. இப்ப என்னதான் ஊருக்கே இந்த தாத்தாவை இந்த குடும்பம் போட்டு தள்ளின விஷயம், போட்டு தள்ள போன விஷயம் கேள்விப்பட்டிருந்தாலும் அந்த தாத்தாக்கு தெரியாதுல, அது அவருக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரியும் ஹீரோ நினைக்கிறாரு. அதனால நீ இப்போ கொஞ்ச நாளுக்கு ஊருக்காரங்கூடலாம் பேசாத, டாக்டர் உன்னை வீட்லயே ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் வீட்லயே வச்சு தான் அப்பாவை ஹீரோ பாத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ அந்த கடன்லாம் அடைக்கிறதுக்காக தான் விவசாய நிலத்தை விற்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாரு. முதல்ல தன்னுடைய மாட்டையும் சந்தையில போய் வித்துட்டு வராரு. அப்படி வித்துட்டு பஸ்ல வரப்போ தான் ஊருக்காரங்க எல்லாரையும் ஹீரோவை கேவலமா பேசுறாங்க. சொந்த அப்பாவையே காசுக்காக இப்படி பண்ண போனியடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இங்க அந்த தாத்தா ஒரு 10 நாள் கழிச்சு அப்படியே அவங்க ஊர்ல நடந்துட்டு இருக்க அப்ப ஊருக்காரர் ஒருத்தர், உங்க பையன் உங்களை பணத்துக்காக போட்டு தள்ள வந்தாரு, அது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி உண்மைகள் எல்லாம் சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அந்த தாத்தாவோட மனசு சுக்குநூறா உடையுதுங்க. இப்ப அந்த தாத்தாவை அங்க கூப்பிடறதுக்கு அவங்க பேத்தி வராங்க. ஆனா பேத்தி கூட அவர் பேசாம ஒரு மாதிரி கலங்கி போய் தாங்க வராரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் விவசாய வேலை பாக்குறதுக்கு நிலத்துக்கு போகும்போதோ அங்க இருக்கிற அவங்க தோழியோ, இந்த ஊருக்காரங்க வேணா உன்னை புரிஞ்சிக்காம இருக்கலாம், ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி சொல்ல, இங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அந்த வாதியார் கிட்ட வந்து அவங்க காதலை சொல்றாங்க. ஆனா அந்த வாதியார் இப்ப அந்த காதலை ஏத்துக்க மறுக்கிறாரு. எனக்கு வேற ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கூடிய விரைவில் திருமணம். எங்க அப்பா கிட்ட உன்னை காதலிக்கிற விஷயத்த சொன்னேன், ஆனா நீங்க குடும்பமா சேர்ந்து உங்க சொந்த குடும்பத்துல இருக்கிற தாத்தாவையே போட்டு தள்ள முயற்சி பண்ணீங்கல, அதனால உங்களை வேணான்னு சொல்லிட்டாரு. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுதுன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த பொண்ணு அங்க அழுதுகிட்டே வராங்க. இப்போ ஹீரோடைய குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வருதுங்க. இப்படி ஒரு கேவலமான திங்கிங் நம்ம பண்ணிட்டோமே, தாத்தாவை கஷ்டப்படுத்திட்டோமே, அது இல்லாம காசு இல்ல பணம் இல்ல, என்ன பண்றது, நேரத்தை வித்தரலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ற மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த தாத்தாவே முன் வந்து, நீங்க சொன்னது கரெக்டு தான்ப்பா, நானே போய் என் உசுரை விட்டுறேன்ப்பான்னு சொல்ல, இப்ப அந்த குடும்பம் ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்பதான் அவங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் ஒண்ணு ஒண்ணா விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விவசாய நிலம் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் இப்ப விற்கிறாங்க. எல்லாத்தையும் வித்துட்டு இவங்க குடும்பத்தோட டவுன்ல போயிட்டு செட்டில் ஆயிடலாம், அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பார்க்கலான்ற மாதிரிலாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இவங்க ஊரை விட்டு கிளம்பி எல்லாரும் ஒன்னா ஆட்டோல போறாங்க போல இருக்கு. அந்த ஊரையே ஒரு மாதிரி ஏக்கத்தோட பார்த்துட்டு தான் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் குலதெய்வ கோயில்ல போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்ற மாதிரி இந்த குடும்பம் எல்லாம் கீழே இறங்குதுங்க. அப்ப இந்த தாத்தாக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலி அந்த தங்க சிலையா அவரு எங்க வச்சாரு அப்படின்ற மாதிரி அப்பதான் அவருக்கு தெரியுது. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த குளத்துல இருந்த அந்த தங்க சிலைய அவர் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அதை அங்க ஒரு சின்ன கோயில் இருக்கோங்க, அந்த கோயில் வாசல்ல ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுக்கு அடியில தான் புதைச்சி வச்சிருப்பாரு. அது இப்போ அவருக்கு ஞாபகம் வருது. அந்த சிலை மட்டும் இப்போ கிடைச்சதுன்னா நம்மளோட பாரம் எல்லாமே நீங்கிடுமேனு சொல்லி இப்ப அந்த சிலையை எடுக்கிறதுக்கும் அந்த தாத்தா போறாரு. அதே வேளையில தான் அந்த சிலையை தேடிக்கிட்டு இருக்கிற அந்த முரளி இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த சைடு வராங்க. இப்ப அந்த முரளி வரதுக்குள்ளேயே அந்த கல்லுக்கு கீழே இருக்கிற அந்த சிலையையும் அந்த தாத்தா இப்ப தோண்டி எடுக்கிறாரு. அதையும் ஒரு துணியில சுருத்திக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து வேகமா நடந்து போக, அப்ப முரளி அந்த தாத்தாவை பாக்குறான். யோ பெருசு, கையில என்ன வச்சிருக்க, தேங்காய் வச்சிருக்கியா? சரி, அந்த காணாம போன தங்க சிலையை பத்தி உனக்கு தெரியுமா? ஊரே அதை பொருளி பேசி தானே இருக்காங்க, அதை பத்தி எதனா சொல்லுன்ற மாதிரி கேட்க, இதுவரும் எதுவும் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாவே அந்த சிலையை கொண்டு வந்துடுறாரு. இங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஆட்டோக்கு வர இந்த குடும்பமும் எங்க நம்ம அப்பாவை காணோம்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அப்பதான் அவரு நடந்து வரதை பாக்குறாங்க. இப்போ அவரையும் ஆட்டோல ஏத்த, அப்பதான் ஆட்டோக்குள்ள வச்சு இவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த சிலையை அந்த தாத்தா காமிக்கிறாரு. அதை பார்த்ததும் இவங்க எல்லாருடைய முகமும் மாறுது. இப்ப அந்த சிலை இவங்க கையில வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட கஷ்டம் எல்லாமே நீங்குது. ஹீரோவோ இப்ப அந்த ஊர்லயே இருக்கலாம்னு முடிவு பண்றாரு. அவர் வித்த அந்த விவசாய நிலத்தையும் மறுபடியும் அந்த சிலை மூலயமா வாங்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவரோட கடன்கள் எல்லாத்தையுமே அடைக்கிறாரு. தன்னோட பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ அவங்க பையன் சிட்டியில் கார் ஓட்டுற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் தான் பொண்ணையும் நல்லா படிக்க வச்சு இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாகவும் அவர் மாத்துறாரு. இப்போ விவசாயம் பண்ணி அவருக்கும் நல்லா
விவசாயம்லாம் நடக்க அதுலயும் நல்லா சம்பாதிக்கிறாரு. இப்போ அவங்க அப்பாவான இந்த தாத்தாவை இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நல்லா பாத்துக்கிறாங்க. அண்ட் ஹீரோயினோட பொண்ணு காதலிச்சிருப்பாங்கல்ல அந்த வாதியார், அவரு கல்யாணம் பண்ணிக்கலைங்க. நம்ம ஹீரோயினியே கல்யாணம் பண்ணிக்கிறதா அங்க போன் பண்ணி சொல்றாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை மாறினதுக்கு என்ன காரணம்னா அந்த சிலையை இவங்க வித்தது இல்லைங்க. அந்த சிலை இவங்க கிட்ட கிடைச்சதும் அதை கவர்மெண்ட் கிட்டயே ஒப்படைச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் இவங்களை பாராட்டி இவங்களோட நேர்மைக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால தான் இப்போ இவங்க வாழ்க்கை மாறி இருக்கும். ஸோ இது மூலயமா ஊர்ல இவங்களுக்கு போன பேரும் திருப்பி கிடைக்குங்க. ஸோ இதுதான் காமிச்சு இந்த படத்தோட எண்டிங்கை ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஓடிடியில் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.